அம்மா மயக்கத்தில் இருக்காங்க. அம்மா எழுந்துருமா, அழகான குழந்தை பிறந்திருக்குது. நாமெல்லாம் கண்ணை மூடிட்டு மாளிகையில் இருக்கும் போது இந்த குழந்தை பிறக்கிறது. அதனால இவனை மாயவா என்று அழைக்கலாம். நாம கண்ணை மூடிட்டு இருக்கும் போது இந்த குழந்தை பிறந்திருக்குது. அதனால இவனை கண்ணா என்று அழகா அழைக்கலாம். எழுந்து 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 எழுந்துருமா. அழகான குழந்தை. அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கய்யா வணக்கம். அம்மா வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வாங்கம்மா வாங்கம்மா வணக்கம். அம்மா அழகான குழந்தை. ஆனா இந்த குழந்தை பிறந்ததும் இந்த குழந்தை பிறந்ததும் நாங்க எல்லாருமே மூச்சு ஆயிட்டோம். ஆமா புள்ள பத்திர அப்புறம் பொம்பளை அப்புறம் மூச்சாவது என்னமா வழிய ஐயோ நான் புள்ள பக்கற பொம்பளைக்கு மட்டும் நான் மட்டும் மூச்சு ஆகல. என் பக்கத்து மருத்துவச்சில இருந்து பூரா பேருமே இருந்து பூரா பேரும் மூச்சு ஆயிட்டாங்க. எந்த சூழ்நிலை இல்லாம மூச்சு ஆயிட்டாங்க. இது மாயியாய் பிறந்தபடியா இந்த குழந்தைக்கு முதல் பெயர் மாயவா 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 மாயவா. ஆனா நாம எல்லாம் கண்ணை மூடிட்டோம். ஆமா என்ன கண்ணை மூடிட்டோம். ஒரு மயக்கம் ஏற்பட்டு இது கண்ணை மூடிக்கிட்டு பிறந்தது. கண்ணை மூடிட்டே பிறந்தோம். நாம கண்ணை மூடின பிற்பாடு பிறந்த குழந்தை. அதனால இந்த குழந்தைய கண்ணா 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 அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. மருத்துவ வச்சு சொல்லிட்டாங்க. அதனால வெகு நாளா பிள்ளை ஒரு 30 வருஷம் பிள்ளை இல்லாத பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? அந்த கணக்கில் தான் தெரியுங்க. சரி விடு சரி விடு. நான் என்ன சொல்றேன் அம்மா ஒண்ணு பிடிச்சிருந்தா மாயாண்டி வெகு நாளா பிள்ளை இல்லாத குழந்தை எங்க போட்டுக்கிறேன்? குழந்தை எங்க போட்டுக்கிறேன்? தொட்டிலே. அம்மா அம்மா தொட்டில விட்டு அம்மா தொட்டில போட்டு நல்லோ
விட்டுருச்சுமா. எந்த குழந்தை தான் மூத்திரம் விடாது. நீ பிடிப்பா மூத்திரம் விட மாட்டியா? ஐயா! ஓட்டாதப்பா புடிச்சிருப்பாது அப்படியே வீட்டுல தாஜியம்மா. வணக்கம்மா வணக்கம் 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 வணக்கம். அது தாஜம்மாவா? ஆமா. ஏய், அம்மா. அது ஆமா. சரி, நான் யாருக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அங்கிருந்து அவர்கள் வெச்சோம். இது என்ன நாடு? ஆயர்பாடிமா. வடமதுரை. வடமதுரை. வடமதுரை ஒரு பகுதி. வடமதுரையில ஒரு பகுதி. ஆமா. ஆயர்பாடி. இது ஆயர்பாடி. இந்த ஆயர்பாடிக்கு தலைவன் ஆயர்பாடிக்கு தலைவன் ஆயர்பாடிக்கு தலைவன் நந்தகோபனுக்கு மனைவி. நந்தகோபனுக்கு மனைவி. பெயர் பெயர் யசோதை. 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 அசோதை. புரிஞ்சு போச்சா? ஆனா ஒரு செய்தி தெரியுமா? 12 வருஷம் ஒரு மாமாங்க. 12 வருஷம் ஒரு மாமாங்க. பிள்ளை இல்லாத இருந்த எனக்கு ஒரு குழந்தைய மயானத்துல தூக்கி வந்து கொடுத்தாங்க. அசோதம்மனுக்கு வெகு நாளா பிள்ளை இல்ல. பிள்ளை இல்ல கிடையாது. யார் கேட்டா நாங்க எல்லாம் ஆச்சாரமான குடும்பம். ஆமா ஆமா. நாங்கெல்லாம் பீச்சோர இருக்கிற குடும்பம். கஷ்டமா வந்தேன். இதான் ஆச்சாரம். அதனால அசோதம்மன் நல்ல பொம்பளை நல்ல பொம்பளை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்ல, இந்த குழந்தை வச்சு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா அந்த குழந்தை வந்த அதிர்ஷ்டம். என் பெரிய பையனுக்கு பேர் தெரியுமா? முதல்ல வந்த குழந்தை மயானத்தில் தூக்கி வந்த குழந்தை. அவனுக்கு பேர் பலராமன். ஆமா, பேர் சொன்னேன். அதனால இரண்டாவது பிறந்த குழந்தை மாயவன். மாயவன் கண்ணன். கண்ணன் அப்படி பேர் சொல்லிருக்கேன். அதே அப்பா ஒரு பிள்ளை வளர்த்த பிள்ளை, ஒரு பிள்ளை பெத்த பிள்ளை. இன்னைக்கு தம்பி ஒரு மாமாங்க 12 வருஷம் புள்ள இல்லாத இருந்தா. ஆனா இன்னைக்கு நான் தெருவுல போனா ஒரு மஞ்சள் தண்ணிக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அவன் ஒரு கிணப்பிரத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அவன் புள்ள இல்லாத வரடி அவன் வாழாண்டி அப்படி கழிச்சு ஒரு அருகால் வைக்க கூப்பிட மாட்டாங்க. ஆமா பாவம் அந்த மாதிரி இருந்த பொம்பளை பூராத்துக்கும் கூப்பிடுறாங்க. பூராத்துக்கும் கூப்பிடுறாங்க. எந்த ஊருக்கு போகணும்? அடா ஒரு கிரபிரத்துக்கு ஒரு அருகால் வைக்க தண்ணி ஒரு தவளை தண்ணி தீனி போட்டு வச்சுக்கிறாங்களே கூப்பிடுறாங்க. அது கூட என்ன மாதிரியே ஒண்ணு மாதிரியே தம்பி. ஒண்ணு வாங்கல கிடையாது. ஆமா, யாராவது யாருன்னா ஒரு பெண் போறத வரங்கி அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 10 மாசம் 9 சுமந்து அழகான குழந்தை. ஐயோ, நெத்தியில் திருநாமம், கையில சக்தி சக்கரம். ஆமா, அது பாரு. நடுவில் கண்ண பண்ற அவனை பாத்தியாடி? நாங்க பாக்க தேடி நாங்க பாக்கல. நீங்க கண்டீர்களா?
செட்டியார் தெரு அவன் கேட்டு பாரியாமா அங்கதான் போயிருப்பான். அங்கதான் நெருங்கின அங்கதான் சொந்தம் கொஞ்சம் கூட்டாளி ஒருத்தன் வச்சுக்கின்னு அங்கேதான் சுத்திக்கிறான். சட்டு தரு உன் பிள்ளைக்கு செட்டியார் தெருவெல்லாம் அவ்வளவு பிடிக்காது. பிரம்மர் குளத்துல தான் ஒரு பொண்ணு ஐயர் தெரு ஐயர் தெரு. ஐயர் தெருவா ஆமா, அங்கதான் ஒரு பொண்ணை பார்த்து அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஐயர் தெருவியா அங்க ஐயர் தெரு அங்க என்ன இருந்து போறான் என் பையன் ஐயோ, அங்கதான் பண்ணி வராங்க. நீ தப்பா நினைக்காதம்மா. ஐயர் தெருவை தாண்டி அந்தாண்ட தெரு போனா அங்கதான் வாங்கி வருவோம். உன் பையன் அதை திரும்பினா 6 நாள் ரொம்ப சூடா சாப்பிடுவான். கூப்பிட்டு பார்த்தா தெரியும். அட கண்ணா கண்ணா அட பலராமா ஏமா இவர்கிட்ட தூக்கிட்டு போறாமா? எவருக்க இந்த துணி மூஞ்சி மேல போட்டுக்கிறாரு. உன் புள்ளியா இல்ல வேற யாருன்னா பார்த்துச்சு? அவரை போய் அத மூஞ்சி மேல கண்ணா எந்த பக்கம் கண்ணா கண்ணா எங்க பாருக்கா ஏன் உனக்கு இல்லாத பாச்சா உங்க அம்மா ஒரு பக்கத்துல அடிச்சுட்டு பையா ஒரு மாடு ஒரு பக்கத்துல அடிச்சுட்டு மாடு அம்மா அம்மா மாடு கண்ணா உனக்கு இல்லாத பாலா உனக்கு இல்லாத நெய்யா உனக்கு இல்லாத தயிரா எல்லாம் வச்சிருந்தாடா அண்ணனுக்கு நிறைய கொடுத்துறீங்க இல்ல அண்ணனுக்கு ஒண்ணு வச்சிருக்கு ஒண்ணு கொண்டு வச்சிருக்கேன் ஒரு ஆள் கொண்டு ரெண்டு கண்ணில் ஆள் கொண்டா வாடா சீக்கிரம் வாடா வாடா கண்ணா சீக்கிரம் வந்து அம்மா நீ கண்ணன் கட்டுல ஐயா ஆனா கையை கொடுக்க கண்ணா போயிட்டேன் தொப்ப பையன் தர போட்டு எங்க கோழி இருப்பான் மேடா கண்ணா பாப்பா
வணக்கம். அண்ணா, வணக்கம்மா. ஏய், அம்மா. கோகுல சிகாமணிய கோபால கண்ணா. என்பது வாழும்படி உள்ளமெல்லாம் புரிந்தேன். அம்மா இருங்க இருங்க. அண்ணா அம்மா ஏப்பா அம்மா என்னடா அம்மா உன் செய்தி தெரியா அம்மா அண்ணன் ஒன்னொரு தாண்டா விளையாட வந்தாவா ஒன்னும் வரவில்லையா அவர் எங்க போயிருக்காரு அது ஏன்னா இந்த ஊரு ஐப்பு கூட குடிக்கிறது ஏன்னா சாராயம் குடி போட்டு சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படியா பலராமா டே பலராமா அடே பலராமா டே பலராமா எங்கடா இருக்கிற வாடா செவன் அவன் வாயில வைக்க சொன்னா அவன் பெரியப்புள்ள தூங்கத்துக்கு ஊமி ஊமியா நீ வாப்பா எப்பா புள்ளி பார்த்தா அம்மா சிரிச்சு என் வீட்டுல வெண்ணெய் தயிர் மோரு பால் சாப்பிட்டு இந்த புள்ள என்ன கஞ்சாகுதா நான் என்ன கஞ்சாகுறா என்ன போயிட்டா ஓ யாரு யாரு கேய் கொஞ்சம் பார்த்து கண்ணடிக்குதா அது எந்த கேய் விடாது கண்ணே தெரியாத கேள்வி கண்ணடிச்சாலாம் எப்பா ஏய் அந்த கேள்வி எப்பா உனக்கு 3 ஊட்ட கூரை பிடிச்சி முக்குட்டு மண் எடுத்து ஆமாமா சுத்தி போடுற நீ பரவாயில்ல அம்பி அண்ணனா அண்ணாதான் அம்பியா அம்பியா கொஞ்சம் என்ன விட்டு நீங்க எங்க போனீங்க ஆரம்பி நான் அத்து ஊமிடுங்க 10 தூங்கி
ஆகுது அது வேலையில தோல்வி அம்பி அடிக்கணும் அண்ணன் பார்த்து இருக்காமா அண்ணா அண்ணா அம்பினா அம்பிதான் அண்ணனா அண்ணதான் போங்கண்ணா என்ன விட்டு நீங்க எங்க போறீங்க ஊரா ஊர்ல ஆட்டு இந்த 10 தூண்டி இருந்தா சரியா பேச இத போட்டு அம்பிபா குஞ்சு வச்சிருக்கிறாய் யாரும் போய் அப்பா அண்டாச்சிபுரம் போரு ஆர்கட்டுக்கு போரு உங்க வாட வாங்கி வர காய் மாட்டோம் போண்டா வர ஐயா கோயில்தால சாகர கிருஷ்ணா என்ன
ஐயகருணை மலைப்பொழிவா எரிகளைய துணி எறிய புலி கருணை மலை ஏழு பாளைய கலியும் ஐயகருணை மலைப்பொழிவா எரிகளைய துணி எறிய மகாராஜேஸ்வரி மகாக்கணம் என்ற சக்தி கண்டா நல்லோர் நன்னகரத்தில் என்னமா உள்ள இருக்கியா உண்டிலா இந்த சக்தி கண்டா நல்லூர் விழா குழுவினரை சேர்ந்தவர்கள். விழா குழுவினர் சேர்ந்தவர். விழா சொன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா. ஆமா ஆமா. அந்த விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமக்காக பட்டு பீதாம்பரமும் எமக்காக பட்டு பீதாம்பரம் 100 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தில் இருந்த விநாயகர் பெருமான் துறையிருந்து அந்த திருவேங்கட மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு எங்கொற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். இன்னும் 100 ரூபாய் கொடுத்தது வேண்டாம். 100 ரூபாய் ஐயப்பன் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் புரிஞ்சிய நம்முடைய உயிருக்கும் மேலா இருக்கக்கூடிய ஊட்டு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ தெரியாது. ஆனா வாத்தியாரம் நீங்க தான் வரணும். எங்களுக்கு நீதான் நாடகம் நடத்தணும்னு சொல்லி நம்ம பேர்ல அன்பு கூர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி எங்க இருந்தாலும் ஆட்ட போன் பண்ணி கேட்டாங்க வந்துருவோம். ஐயப்பன் அவர்கள் ஐயப்பன் எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அங்காடி அதோ பகவான் விழா குழுவினர்கள் அவரும் அதோ கண்ணனுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100. அவங்க குடும்பத்தில் அவர் விநாயகர் பெருமான் துணையிருந்து கார்த்திகை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். மகாராஜேஸ்வரி மகாக்கணம் புரிஞ்சிய சித்தேரிப்பட்டு நமக்கு உயிரினும் மேலா இருக்கக்கூடிய நமக்கு தாய் திருநாடு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தாய் திருநாடு தான். ஆனா எந்த ஊருக்கு முன்ன வந்தேன்னு சொன்னா நான் சின்ன வயசுல இந்த ஊருக்கு தான் முன்ன வந்தேன். எந்த ஊருக்கு நீங்க முன்ன வந்தா நான் தான் முன்ன வந்தேன். நாங்க தான் டாடா வச்சு முன்ன வந்தோம் தம்பி. ஓ ஏமா அப்படி இல்லை, எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். அப்ப நீ ஒல்லியா இருந்தமா? அப்ப தேவன் ஒரு மணி ஆசிரியர் எனக்கு தான் அவர் வாத்தியார். எனக்கு வாத்தியார் தேவன் ஒரு மணி தான். ஆமா. அவர்கிட்ட 1000 வருஷம் நான் பெண் வேஷக்காரன். ஓஹோய். ஆமாங்க. அதனால சக்திகண்டா நல்லூருக்கு உங்களுக்கு சித்தேரிப்பட்ட விட முன்ன வந்த கிராமம் நமக்கு இது தாய் திருநாள். அப்பேற்பட்ட சித்தேரிப்பட்ட நன்னகரத்தை வாச வரக்கூடிய நம்ம பேர்ல அன்பு ஆசை வைத்திருக்கக்கூடிய முருகன் எனக்காக 50 கம்பெனி உரிமையாளர் திருத்தலுக்காக 50 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பம் சட்டம் நிற்கவே இல்லையப்பா. அவர் குடும்பத்தில் எம்பெருமான் துணை இருந்து அவங்க கும்பிடக்கூடிய அந்த மகமாரி அம்மன் துணை இருந்து கார்த்திகை சீக்கிரம் சுபே ஜெயம். குடிவே 50 ரூபா கொடுத்தாங்க பேர் நடக்கூடிய சத்யராஜ் சக்திகண்டா நல்லூர் சத்யராஜ் என்று சொல்லக்கூடிய அன்பர் எனக்காக 50 ரூபா கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என் பெருமான் துறையிருந்து அந்த விநாயகர் பெருமான் துறையிருந்து காற்று சிக்க பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். யாருக்கு அல்ராமா அல்ராமா பேரு அல்ராமா பல்ராமன்டா. அரிய ஒல்ல ஒல்ல உனக்கு அல்ராமா சரியா? பலராமன். அன்றைக்கு ஒல்லது இல்லம்மா அல்ராமா பலராமன் அல்ராமா. சத்யராஜ் சக்திகண்டாளர் சத்யராஜ் இது பலராமனுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 ரூபாய். அவர் குடும்பத்தில் விநாயகர் பெருமான் துணையிருந்து கண்ணன் துணையிருந்து காற்றை சிக்க பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். அம்மா ஆட்சி வச்சுக்க எங்க ஆட்சி சரி நம்ம விளையாட்டு வந்துடுமே ஆளு கொடுக்குற அம்மாட்டா ஆளு ஆளு சாப்பிட்டியாப்பா? நானும் ஆட்சி ஊமி பசி அதிகமா இருக்கு. பசித்த மக்களா புசித்துக் கொள்ளுங்கள்.
என்னடா அம்பியை போட்டு ஓட்டு அடிக்கிறா நீ வாங்க மாட்டேன் ஓட்டு போட்டு அடிக்கிறா கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன கேட்டா எப்படி அம்மா ஆமா அவர் ஒண்ணும் தெரியாத கள்ளங்க பிடிச்சவர் எந்த யாரும் அடிச்சுட்டு இருக்காங்க அடிக்கலாமா ஐயோ அடிப்பா அடி அல்லாடா ஓய்யா அம்பி பேர் அடிக்கிறா கதையா இவனை அடிக்க அவனை கேட்டா அண்ணா அண்ணா அம்பினா அம்பியா அண்ணா அண்ணா அம்பினா அம்பியா அண்ணா வாங்க அம்பியா அம்மா போட்டு அடிக்காங்களா அம்மா ஏடா ஏய் அம்பி மேல ஆயி வச்சா அடி ஆறா கூடிய அண்ணாக்கு போலாமா அவருக்கு கை பால் ஒன்பது கொடுத்தாங்க அப்பதான் சார் நேற்று யார் ஐயோ அது வேணா ஆடுறா அப்பா ஐயா அண்ணுதா சரி நீங்க விளையாட நேற்று அந்த பக்கத்து விட்டு மூணாவது முனிமா விட்டு பசங்களை தலைமையில கொட்டணும் யாரா அம்மா அப்படி ஓய்வுடா அம்பிலம்மா அந்த அம்பி மேல கொட்டிட்டியாமே அம்மா நான் இல்ல அண்ணன் தான் அடிச்சார் ஒண்ணும் தெரியாதவன்டா ஏன்டா கண்ணா இப்படி அம்பிலம்மா 12 மணிக்கு அங்க சொல்றாமா எங்க நான் அல்ல பையனா அவ்வா சரி அவனுக்கு ஊராட்டு பசங்க சண்டை வரக்கூடாது சண்டை இல்லாத சண்டை நடந்தது போய் போங்க ஆல்ரெடி போட்டு தருவேன் வாங்க அம்பியா சரி விளையாட போலாமா அரையா கூட அம்பியா விளையாடல ஓக்கு பிடிக்குமா ஓக்கு பிடிக்குமா ஓக்கு பிடிக்குதா ஓ ஐடியா ஒக்கு பிடிக்க ஐடியா அடிக்கலையா உனக்கா அண்ணா கொக்க எப்படி பிடிப்பது ஆடுறோம் பாரு அம்பியா நம்ம வயக்காடு போய் சரி வயக்காடு போய் நம்ம வீட்டுல வெண்ணெய் தயிர் பால் மோர் நெய் இருக்கு இருக்கா நம்ம நெய் எடுத்துக்கணும் வெண்ணெய் எடுத்துட்டு போறோம் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு சரி நம்ம வயக்காட்டுக்கு போறோம் அந்த வயக்காட்டுக்கு அங்க போறோம் அறுப்புல ஒக்கு ஆறையா உட்காந்து இருக்கும் காலையில சாதம் சாரியா உட்காந்துருக்கும் கொக்கு ஆமா ஊறின அதாவது கொக்கு பிடிக்கிற ஐடியா காலை ஊறின காலையில சூரியா அடிக்கும் அப்படி உதயமாகி வருவார் ஆமா அந்த நேரத்துல வயக்காட்டுக்கு போய் போயிட்டு அது ஒக்கு வரப்பு உட்காந்துருக்குமா ஆமா அங்க போய் நம்ம வெண்ணெய் எடுத்து அங்க கண்ணா அந்த கொக்கு தலைமையில கொஞ்சமா வச்சிடும் சரி வச்சுனா அர்த்தம் ஏறிடும் மரத்து ஏறிடும் அப்ப சூரியன் அடிக்கும் உதயமாகி உச்சி வருவார் உச்சி வெயில் நல்லா அடிக்கும் அப்ப அந்த ஒக்கு அந்த வெண்ணெய் உருகி கண்ணு மூடிக்கும் யார் கொக்கு கண்ணு அப்படிதான் பிடிச்சலாம் அந்த வெண்ணெயை போய் கொக்கு தலைமையில வைக்கணும் அப்ப பிடிக்காது அதுல அண்ணுக்குறாரா அப்படியா ஓஹோ அத கண்ணு தெரியாத போய் பிடிச்சிக்கிட்டு அதான் வேணாம் நான் சொல்றதுக்கு நம்ம வீடு கட்டி விளையாடுவோமா என்ன அண்ணுக்குறையா நான் கட்டுறேன் அண்ணா அண்ணா சின்ன வீடு கட்டு நல்லா இல்ல சொன்ன தம்பி இது நல்லா இல்லைன்னா வேற வீடு கட்டுன்னு சொல்லு டைல்ஸ் போட்டு அப்படியே விட்டுட்டு நீ பண்ணி விட்ட
அம்பியா ஏண்டா அது வேணா விடு யார் என்ன வீடு கட்டலாம் அம்பியா இப்ப அங்க தேவனுக்கு தெரியுமா அம்பியா ஆமா அங்க தேவனுக்கு கிருஷ்ணன் வாதி எடுக்கலாம் 40 லட்சம் மொத்தம் சொல்லிட்டு கடங்காதான் நான் நிம்மதியா இருந்தேன் கார் போய் போட்டுருந்தோம் வீடு கட்டி கடங்க நான் கொடுத்து போ ராபியா அப்புறம் என் அம்மா தான் கொடுத்தாங்களா அம்பியா சரி அங்க அப்படி நம்ம இல்ல விளையாட்டு விளையாடலாம் என்ன விளையாடுறா எனக்கு தெரியாது அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் ஆறு அப்பா ஆறு அம்மா அந்த பண்றது விளையாட்டு யாரு அப்பா ஆறு அம்மா நான் அப்பா நீ அம்மா நானா ஒய்ப்பான அம்பியா அப்பா எப்படி அம்மா தோத்து அடிப்பா அடிப்படியா நான் அடிக்க மாட்டேன் அடிக்கூடாது அண்ணா அடிக்க மாட்டேன் நீ அம்மா நான் அப்பா நான் போயிட்டு 6 மாடு மேய்ச்சிட்டு வருவேன் நீ அம்மா போறவே சமையல் செய்து சாப்பாடு போடு சரி போறியா போய் சமையல் செய்து அம்மா எப்படி அப்பாவுக்கு தண்ணி எடுத்து வருவா அந்த அம்மாவை போ பெண்களை போ அந்த மாதிரியா சரி சரி சாப்பாடு செஞ்சுட்டா சாப்பாடு ஐயோ அம்மா சாப்பாடு போடுவாங்களா எப்படி ஆச்சாரமா உட்கார்ந்து சாப்பாடு எப்படி போடுவாங்க சாப்பாடு போடு இந்த அச்சு இது இலை இந்த ஆளை இலை சரி இந்த ஓல் இது சாதம் சாப்பாடு சோறு இந்த ஓம்பு இது குழம்பு இந்த பொரியல் இது பொரியல் இந்த ரசம் ரசம் இந்த குண்டடை போண்டவடங்க சரி சரி அப்படிங்க சாம்பார் செய்யுங்க இந்த சாம்பார்ல கொஞ்சம் மாதிரி உப்பு இருக்குதா உப்பு அதிகமா சாப்பிட்டா உப்பிடுவாங்களாம் அதனால உப்பு அண்ணியா போடுறான் அப்படியா ஆண்ட ஆண்ட போதைக்கு மாதிரி சரி சாப்பிட்டா என்ன பண்றா சாப்பிட மாட்டேன் என்ன பண்ண பாத்துங்க அதை பாக்குறேன் இப்ப பாருங்க என் அண்ணன் கண்ணால் பார்த்தா இதோ மண்ணை தம்பிக்கு என்னாச்சு ஆயினாரியா அண்ணு உண்டா அட கன்றா இச்சு ஒரு கழுத நான் கூட தம்பிக்கு ஏதோ ஆகி போச்சான் இருக்கிறேன் அம்பி பையலமா அண்ணு ஆறு உண்டா மண்ணு தின்றானா நீ கேட்டு வந்துட்டாரா கேட்க போனா ஆடிட ஓட்டு அடிக்கிறான் போட்டு அடிக்கணும் எங்க கப்போ என்ன என்ன பேச மாட்டேன்றா அதான் 1000 ஆன்லைன்ல
வாய் ஒரையா அண்ணு வச்சுக்கண்ணே. வாய் நிறையான்னு சொல்லு. கண்ணா கண்ணா பேச மாட்டேன்றான்டா. ஆமா அதான் ஆய் நிறைய அண்ணு வச்சுக்கண்ணே. கண்ணா சென்னை உண்டோ வாயினாலே நீ மண்டை வாரி உண்ணலாமோ கேட்டியாடா நீ பண்றாமா? ஓ தோந்து அடிக்கிறான். ஏம்பா அண்ணன் பாலா அடிக்க போகலாமோ கண்ணா அடிக்க போகலாமோ நீ அடிக்க போகலாமோ கண்ணா கண்ணா ஏதோ வாயை துறக்க மாட்டேன்னா அதான் அந்த ஆய் நிறைய அண்ணு வச்சுக்கண்ணே. அப்படி பேசுவான். கண்ணா கண்ணா பாய் தர பாய் தர பாய் தர பாய் தர அம்மா 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 தொண்டர்கள் வாழ கண்டேன் இந்த தொண்டர்கள் வாழ கண்டேன் இந்த தொகை நாள சோலை கண்டேன் தொண்டர்கள் வாழ கண்டேன் தொகை நாள சோலை கண்டேன் மண்டலம் வந்தா கண்டேன் மண்டலம் வந்தா கண்டேன் அரி மாயவா என்னை என்னடா இது ஆச்சரியம் அது மண்ணை தின்று விட்டான் கண்ணன் என்று சொல்லி மாயத்தில் கண்ணா என்று அடித்தேன் கண்ணன் மாயை திறந்தான் அப்பா அவன் மாயை திறக்கும் பொழுது அண்டத்தை கண்டேன் இந்த புவியை கண்டேன் ஆகாயம் கண்டேன் எண்டிசை புவனம் கண்டேன் இந்த ஈரேழு லோகம் கண்டேன் அப்பா இந்த தொண்டர்கள் எல்லாம் அங்கு வாழ கண்டேன் இந்த தொகைதான் அசோதை கண்டேன் அப்பா என்னை போல் ஒரு அசோதையும் அங்கு கண்டேன் இது இருக்கின்றானே உன் தம்பி இந்த கண்ணனையும் அங்கு கண்டேன் அது மட்டுமல்ல உன்னை போல் ஒரு பலராமனையும் கண்டேன் ஆமாங்க ஏறியா எரியா நானுமா தெரிகிறேன் அடைய தங்கம் உண்மைதானடா இது என்னப்பா இது ஆச்சரியம் பலராமா இவன் உனக்கு அண்ணன் அல்ல இவன் கடவுள் இவன் இந்த அனைத்து அண்ட சராசரத்தையும் அவனுடைய புஷ்டிடமாக காண்பிக்கின்றான் அதனாலப்பா இவன் என் மகன் இல்லை அதனால் என் திசை புவனம் கண்டேன் ஏழு லோகம் கண்டேன் தொண்டர்கள் வாழ கண்டேன் தோகை நான் அசோதை கண்டேன் இந்த மண்டலம் எல்லாம் கண்டேன் இந்த உலகமே கண்டேன் அப்பா மாயாவா என்னை ரட்சிப்பார் அதனாலப்பா எனக்கு நீ தெய்வம் எனக்கு நீ மகன் அல்ல உன்னை தொட்டு அடித்து விட்டேன் கண்ணா உன்னை அடித்ததற்கு கண்ணா உன் காலில் விழுந்து கும்பிடுகிறேன் என்னை மன்னித்து விடுகிறேன் அம்மா
ஏனப்பா நீ கண்ட காட்சிகள் அனைத்தும் மறக்க கடவுள். மாதவா, போன ஜென்மத்தில் நான் தசரத சக்கரவர்த்திக்கு ராமனாக பிறந்து என் மனைவியை சீதையை ராவணன் தூக்கி சென்றார். அண்ணவனை வதைப்பதற்கு கிஷ்கந்தாபுரி ஆண்டுக்கும்படியான வாலியை பானத்தினால் சாய்த்தேன். அப்ப வாலி கேட்கிறான், ஏ ராமா, ஒரு குற்றமும் ஒரு பாவமும் செய்யாத என் மீது உன் பானத்தால் என் உயிர் போக போகின்றது. அதனால் அடுத்த ஜென்மத்தில் என் பானத்தால் உன் உயிர் போக வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டான். நான் வரத்தை கொடுத்தேன். அப்ப சாட்சி என்னப்பா வாலின்னு கேட்டேன். அடுத்த ஜென்மத்தில் உன் தாய் உன் பாதத்தில் வணங்குவார், அதுவே நான் உன்னை கொல்லக்கூடிய சாட்சி என்று எடுத்து வைத்தான் வாலி. அவனுடைய வார்த்தை இங்கு பலித்திருக்கிறது. சரி, என் தாய் கண்ட காட்சிகள் அனைத்தும் மறக்க விளையாட சென்று என்னாச்சு? நம்ம விளையாட்டு வந்துருக்கேன். சரி, சாப்பிட்டு போ. என்னம்மா ஆளு விடு. இப்படி பலராமனை கண்ணனை மடிக்க வேண்டும் என்று அதோ கம்பராகப்பட்டவன் அதோ சகடாசுரனை அனுப்பினான், பூதையை அனுப்பினான். ஒரு சனத்தில் நல்ல பாலும் ஒரு சனத்தில் விஷப்பாலையும் கொடுத்து மடித்துவிடு என்று. அப்போ கண்ணன் விஷப்பாலை குடித்து பூதையை மடித்தான், சகடாசுரனை மடித்தான், ரேணுகாசுரனை மடித்தான். அந்த கம்சன் அனுப்பிய அத்தனை பேர்களையும் மடித்து விட்டான். இப்படி மடித்து விட்டு இருக்கும் பொழுது அதோ 12,000 பேர் கோபாலமார்கள் கண்ணனை பார்க்க வேண்டும், நமக்கு குழந்தை இல்லை அப்படி என்று அது 12,000 பேர் கோபால பெண்கள் அதோ கிருஷ்ணவேணி வருகிறார். கிருஷ்ணவேணி வருகிறது.